நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து அதிரடியாக ராஜினாமா செய்த 4 அமைச்சர்கள். தற்போது நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கவிழ்க்கப்படப் போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் களத்தில் எவ்வாறான பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன? ஹமாஸினுடைய மிக முக்கியமான அறிவிப்பும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொடர்ச்சியான ஹெனிபல் தாக்குதல்களும் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் தெற்கு சிரியாவில் என்ன நடக்கின்றது? தற்போதைய மோதல்களுக்கான காரணங்கள் என்ன? நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவின் சுவைதா பிரதேசத்திலே பெடோயின் அரபு பழங்குடி படைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையிலே நடைபெற்ற மோதலை தொடர்ந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் தெற்கு சிரியாவிலே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் எல்லாவித உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே வழங்கி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளும் அதிகளவான ட்ரூஸ் இனத்தவர்கள் வாழ்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலும் 10% ட்ரூஸ் இனத்தை சேர்ந்த சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 8 மாதங்களுக்கு முன்பே தெற்கு சிரியாவினுடைய தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக நுழைந்து குனித்ரா கிராமங்களை அடைந்து தெற்கு சிரியாவின் பல பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவினுடைய SDF படைகள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகள் ஒன்றிணைக்கப்பட்டு இராணுவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இதனை சுவைதா மிலிட்டரி கவுன்சில் என்றும் அழைத்தார்கள். மேலும் டமஸ்கஸில் இருந்து 10 கிலோமீட்டர் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஜரம்னா பிரதேசம் வரையிலும் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுவானது தங்களுடைய கட்டுப்பாட்டை விதித்திருந்தார்கள். அதே நேரம் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வந்துள்ளன. ஜூலானியினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையில் 3 மோதல்கள் நடைபெற்றிருந்தன. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் திகதியும் ஏப்ரல் மாதம் 26ஆம் திகதியும் மே மாதம் 3ஆம் திகதியும் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளும் பெடோயின் அரபு பழங்குடி இனத்தவர்களுடைய படைகளும் மோதல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது 4வது தடவையாக நேற்றைக்கு முன்தினமும் தெற்கு சிரியாவின் சுவைதா சுற்றுப்புற வட்டாரத்தில் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையிலே மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சிரியாவினுடைய யுத்த களத்தின் இடியாப்ப சிக்கல் தொடர்பாக 8 மாதங்களுக்கு முன்பே நான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பெடோயின் அரபு பழங்குடி மக்கள் தெற்கு சிரியா பிரதேசத்திலும் சிரியாவினுடைய கிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்திலும் அதிகமாக வாழ்கின்றார்கள். மேலும் இந்த பெடோயின் அரபு பழங்குடி படைகளில் பல படைக்குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த பெடோயின் பழங்குடி படைக்குழுக்களில் ஒரு சில படைக்குழுக்கள் அரப் ட்ரைபல் ஆர்மியிலும் இணைந்து கொண்டிருந்தார்கள். சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்திலேயே அரப் ட்ரைபல் ஆர்மியினுடைய ஆதிக்கமும் அதிகமாக காணப்பட்டது. அத்தோடு அசாதினுடைய ஆட்சியின் போது அரப் ட்ரைபல் ஆர்மியானது அசாதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. ஜூலானியினுடைய அரசாங்கம் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு அரப் ட்ரைபல் ஆர்மியானது ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் ஆதரவை வெளிப்படுத்தியது. அதே நேரம் துருக்கி ஆதரவு படைகளான SNA படைகளுக்கு எதிராகவும் குர்திஷ் படைகளான SDF படைகளுக்கு எதிராகவும் அரப் ட்ரைபல் ஆர்மியானது பல தாக்குதல்களையும் கடந்த காலங்களில் மேற்கொண்டுள்ளது. அதாவது சிரியாவுக்குள்ளே வெளிநாட்டு படைகள் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அரப் ட்ரைபல் பழங்குடியானது தொடர்ச்சியான தாக்குதல்களிலும் மோதல்களிலும் ஈடுபட்டுள்ளது. இதே போன்றே பெடோயின் பழங்குடி படைக்குழுக்களும் தேவைக்கேற்றவாறு சந்தர்ப்பங்களுக்கு அமைவாக அவர்களுடைய ஆதரவுகளை பல படைக்குழுக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அதே நேரம் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் இடையில் நீண்ட காலமான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அசாதினுடைய ஆட்சி காலத்தின் போதும் பெடோயின் பழங்குடி படைக்குழுக்கள் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைக்குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி இனத்தவர்களுக்கும் இடையிலான மோதலானது காலம் காலமாக நடைபெற்று வரக்கூடிய மோதலாகும். பிரதேசங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் செல்வாக்கிற்காகவுமே இந்த 2 தரப்பினரும் தொடர்ச்சியான பல மோதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே இந்த மோதல்களுடைய தொடர்ச்சியாகவே தற்போதைய மோதல்களும் இடம்பெற்றுள்ளன.
நேற்றைக்கு முன்தினம் சுவைதாவினுடைய வடக்கு பிரதேசத்தில் பெடோயின் அரபு பழங்குடி படைகள் சோதனை சாவடி ஒன்றிற்கு அருகாமையில் ரூஸ் இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். ரூஸ் இனத்தவரை சேர்ந்த ஒருவரை தாக்கிவிட்டு அவருடைய பொருட்களையும் கொள்ளையடித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ரூஸ் இனத்தவர்களுடைய படைக்குழுக்கள் பெடோயின் அரபு பழங்குடி படைக்குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதைத் தொடர்ந்தே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்தன. அத்தோடு இந்த மோதல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஜூலானியினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை STS படைக்குழுக்களையும் படைக்குழுக்களையும் சுவைதா பிரதேசத்தை நோக்கி அனுப்பி வைத்தது. ஆனால் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜூலானியின் STS படைக்குழுவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல உப படைக்குழுக்களை அவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது. பல பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படைக்குழுக்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதன் விளைவாக சுவைதா பிரதேசத்திலே நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக களமிறக்கப்பட்டிருந்த பெடோயின் படைக்குழுக்களுக்கு ஆதரவாக களமிறங்கி ரூஸ் இனத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். STS படையினுடைய உப படைக்குழுக்களில் பெடோயின் அரபு பழங்குடியை சேர்ந்தவர்கள் காணப்படுவதும் இதற்கு முக்கியமான காரணமாகும். அத்தோடு இந்த நிலைமைகளை தொடர்ந்து ரூஸ் இனத்தவர்களுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உதவியை கோரினார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் களமிறங்கி வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே சுவைதாவுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய T-72 போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் பெடோயின் படைக்குழுக்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்களுக்கும் ஜூலானிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. குறித்த நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டார்கள். மேலும் ரூஸ் இன தலைவர்களுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஜூலானி முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து ஜூலானியின் பாதுகாப்பு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. சுவைதா பிரதேசத்திலே நாங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கின்றோம். விதிமுறைகளை மீறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரச பணியாளர்கள் முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவே அரச படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. மோதலை விரிவுபடுத்துவதற்காக களமிறக்கப்படவில்லை. விதிமுறைகளை மீறி அரச படைகள் எக்காரணம் கொண்டும் செயற்படக்கூடாது என ஜூலானியினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் களத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை நேரடியாக களமிறங்குமாறும் சுவைதா பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக இன்று காலை நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் ஆரம்பித்தார். நெட்டன்யாஹூவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களுடைய முடிவுகளையும் வெளியிட்டார்கள். நாங்கள் ரூஸ் இனத்தவர்களை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இதனால் சுவைதா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்க ரூஸ் இனத்தவர்களுக்கு எதிரான அனைத்து படைகளுக்கு எதிராகவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் இஸ்ரேலிய வான்படையினருக்கு கட்டளை இட்டிருக்கின்றோம் என நெட்டன்யாஹூவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் சுவைதா பிரதேசத்திலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அதிகளவான பெடோயின் அரபு பழங்குடி படைகள் பின்வாங்கியிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி STS உப படைக்குழுக்களும் பின்வாங்கியிருந்தார்கள். மேலும் தற்போது நிலைமையானது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த மோதலை பயன்படுத்தி சில ஆர்வ கோளாறு செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஜூலானியினுடைய STS படைகள் களமிறங்கி இருப்பதாகவும் இவர்களுக்கு ஆதரவாக துருக்கியினுடைய படைகள் களமிறங்கி இருப்பதாகவும் துருக்கியும் சிரியாவும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போரொன்றை ஆரம்பிக்க போவதாகவும் பல ஆர்வ கோளாறு செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. களத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோதல்களின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளாததன் விளைவாகவும் ரூஸ் இனத்தவர்களுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி இனத்தவர்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மோதல்கள் தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்ளாததன் விளைவாகவுமே இவ்வாறான ஆர்வ கோளாறு செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் மோதலை கட்டுப்படுத்துவதற்காகவும் அண்ணன் நெட்டன்யாஹூவும் தம்பி ஜூலானியும் ரூஸ் இனத்தவர்களும் ஒன்றிணைந்தே செயற்பட்டுள்ளார்கள். அத்தோடு அண்ணன் நெட்டன்யாஹூவுக்கு எதிராக தம்பி ஜூலானி ஒரு பொழுதும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை. 8 மாதங்களுக்கு முன்பே சிரியாவின் தெற்கு பிரதேசத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் தம்பி ஜூலானி மேற்கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உத்தியோகபூர்வமாக வழங்குவதற்கும் தம்பி ஜூலானி சம்மதத்தினை வெளியிட்டுள்ளார். ஆப்ரஹாம் உடன்படிக்கையிலே இணைந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. எனவே தற்போதைய ரூஸ் மற்றும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கு இடையிலான மோதல்களையும் இவற்றையும் ஒன்றிணைத்து அண்ணன் நெட்டன்யாஹூவுக்கும் தம்பி ஜூலானிக்கும் இடையிலான உறவுகளை கேள்விக்குட்படுத்த முடியாது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அண்ணன் நெட்டன்யாஹூ எப்போதும் தம்பி ஜூலானியை ஒரு பலவீனமான நிலையில் வைத்திருப்பதற்கு
கொள்வதற்கே விரும்புவார். தம்பி ஜூலானியிடம் இருக்கக்கூடிய ஆயுத திறன்களையும் ஏனைய திறன்களையும் முழுமையாக அளிப்பது நெட்டன்யாகுவுக்கு எப்போதும் டபுள் போனஸாகவே அமைந்திருக்கும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும் தம்பி ஜூலானியினுடைய ஆடைகளை கலற்றிவிட்டு அவரை நிர்வாணமாக்கியே ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்வார்கள். மேலும் இவ்வாறு நிர்வாணமாக அனைத்து திறன்களையும் இழந்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கே தம்பி ஜூலானியும் விருப்பத்தை தெரிவித்துள்ளார். எனவே இந்த தகவல்களின் மூலமாக தெற்கு சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த சிறிய மோதல்கள் தொடர்பாக நீங்கள் பூர்ண தெளிவை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய தினம் சீனாவில் நடைபெற்று வரக்கூடிய SCO மாநாட்டில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். மேலும் குறித்த மாநாட்டிலே சீனாவினுடைய அதிபர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். கடந்த 2 வாரங்களாக சீனாவினுடைய அதிபரை காணவில்லை என இந்திய ஊடகங்களினால் மேற்கொள்ளப்பட்டிருந்த பிரச்சாரங்களும் இதன் மூலமாக முடிவுக்கு வந்திருந்தன. அத்தோடு குறித்த மாநாட்டில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒன்றிணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாகவே குறித்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இராஜதந்திர கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். நாங்கள் அமைதியான பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய ஜனாதிபதி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானினுடைய ஜனாதிபதி இவ்வாறு தொடர்ச்சியாக பலவீனமான கருத்துக்களை வெளியிட்டு வருவது பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றது. 12 நாள் போருக்கு பிறகும் ஈரான் ஜனாதிபதி இவ்வாறு பலவீனமான கருத்துக்களை வெளியிடுவதும் தன்னுடைய பலவீனமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதும் ஒரு தலைமைக்கு அழகான விடயம் அல்ல என்றும் ஈரானினுடைய ஏனைய தலைமைகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். மீண்டும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது முட்டாள்தனமான விடயம் என்பதனை இன்னும் ஈரானிய ஜனாதிபதி புரிந்து கொள்ளவில்லை என்று ஈரானிய ராணுவ ஆய்வாளர்களும் ஊடகங்களும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. எனவே இவ்வாறு ஈரான் ஜனாதிபதியை தொடர்ச்சியாக பலவீனத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் ஈரானை பொறுத்தவரையில் இறுதி முடிவுகள் ஈரான் உச்ச தலைவரின் மூலமாகவே எடுக்கப்படும். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாகவும் ஈரானிய உச்ச தலைவருடைய முடிவுகளே இறுதி முடிவுகளாகவும் அமைந்திருக்கும். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் எவ்வாறான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் பலவீனமான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் அவை ஈரானிய களத்தில் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசமான டப்ரிஸ் பிரதேசத்தில் சில வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. மேலும் இதன்போது ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் களமிறக்கப்பட்டிருந்தன. அத்தோடு குறித்த சம்பவமானது ஈரானிய ராணுவத்தின் பயிற்சிகளா அல்லது உளவாளிகளுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய சம்பவமா என்பது தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் ஈரானுக்குள்ளே எஞ்சிருக்கக்கூடிய உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் வேட்டையாடக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அசிர் நாசர் சாதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஒரு பொழுதும் நம்பவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் தற்போது அடுத்த சுற்றுக்கு தயாராகி வருகின்றோம். தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தினை பயன்படுத்தி திட்டமிட்டு அடுத்த சுற்றுக்கு தயாராகி வருகின்றோம் என ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பை கலைப்பதற்கும் நெட்டன்யாகுவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் அவசரமாக தேர்தல் ஒன்றினை நடத்துவதற்கும் எல்லாவிதமான முயற்சிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைமைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹரேடி யூதர்களுக்கு எதிரான சட்ட வரைவை பயன்படுத்திய நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பை சிதைப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதியே நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அரசாங்கம் கலைக்கப்படக்கூடாது என்பதற்காகவே நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பித்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹரேடி யூதர்களுடைய கட்சி தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்க்கட்சி தலைமைகளும் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தை கலைப்பதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளார்கள். ஹரேடி யூதர்களை இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய சட்டத்தினை நெட்டன்யாகு நீக்குவதற்கு விரும்பவில்லை. ஈரானுடனான 12 நாள் போருக்கு பிறகு 54,000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் நெட்டன்யாகு மேற்கொண்டிருந்தார். இதனால் நேற்றிரவு ஹரேடி யூதர்களுடைய கட்சி தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்க்கட்சி தலைமைகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஹரேடி யூதர்களுடைய தலைமைகள் ஒன்றிணைந்து முடிவுகளையும் எடுத்திருந்தார்கள். இதற்கமைவாக தலைமை ரப்பி ஹர்தீன் நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார். இவ்வாறு இந்த உத்தரவுகளை தொடர்ந்து இன்று காலை யுனைடெட் தோரா ஜூடாயிசம் கட்சியானது நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக விலகியது. மேலும் நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களுடைய கூட்டமைப்பான அகுடாத் இஸ்ரேல் கூட்டமைப்பு முழுமையாக வெளியேறியது. இதனால் இந்த
அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். எனவே இந்த 4 அமைச்சர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பானது 60 ஆசனங்களாக குறைவடைந்துள்ளது. மேலும் எதிர்க்கட்சியினுடைய ஆசனங்கள் 60 ஆசனங்களாக அதிகரித்துள்ளது. அதாவது 120 ஆசனங்களில் தற்போது 60 ஆசனங்களை நெட்டன்யாகு கொண்டுள்ளார். ஏனைய 60 ஆசனங்களை எதிர்க்கட்சி தலைமைகள் கொண்டுள்ளார்கள். நெட்டன்யாகுவின் கூட்டணி 3/2 பெரும்பான்மையையும் இழந்துள்ளது. அத்தோடு நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஹரேடி யூதர்களின் கட்சியாக ஷாட்ஸ் கட்சி காணப்படுகின்றது. இந்த ஷாட்ஸ் கட்சியினர் இன்னும் நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறவில்லை. இந்த வார இறுதிக்குள்ளே ஷாட்ஸ் கட்சியினரும் முழுமையாக வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஷாட்ஸ் கட்சியில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எனவே நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து ஷாட்ஸ் கட்சியினர் முழுமையாக வெளியேறிவிட்டால் நெட்டன்யாகுவினுடைய 60 ஆசனங்களில் 11 ஆசனங்கள் முழுமையாக எதிர்க்கட்சிக்கு சென்றுவிடும். இதனால் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துவிடும். மேலும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கலைக்கப்பட்டுவிடும். இதைத் தொடர்ந்து அவசரமாக தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். எனவே தற்போது இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் நெட்டன்யாகுவும் ஏனைய தலைமைகளும் ஷாட்ஸ் கட்சியினுடைய தலைமைகளோடு தொடர்ச்சியான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு தன்னுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்படாமல் இருப்பதற்காக நெட்டன்யாகு வரக்கூடிய நேரங்களில் எந்த விதமான முடிவுகளையும் எடுப்பார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜூன் 12ஆம் தேதியை போன்று நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு ஒருவேளை நெட்டன்யாகுவின் இந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தால் விரைவில் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் முழுமையாக கலைக்கப்பட்டு விடும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஒவ்வொரு சுற்று பேச்சுவார்த்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியடைய செய்வதில் நெட்டன்யாகு திறமையாக செயற்படுகின்றார். நெட்டன்யாகு ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு விரும்பவில்லை. தற்போது யுத்த களத்திலே எங்களுடைய போராளிகள் புதுமையான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய போராளிகள் தினமும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஆச்சரியப்படுத்துகின்றார்கள். இதனால் ஆக்கிரமிப்பின் அனைத்து கணக்குகளும் குழம்பி போயுள்ளன. இந்த போரானது நீண்ட காலமாக தொடர்கின்றது. மேலும் நாங்கள் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை காசாவின் புதைக்குழிகளில் முழுமையாக புதைப்போம். நெட்டன்யாகு தன்னுடைய ராணுவத்தையும் தன்னுடைய நிறுவனத்தையும் எந்தவிதமான பயன்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத போரிலே மூழ்கடித்து வருகின்றார். இந்த போரினுடைய தொடர்ச்சியானது ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய மூலோபாய பேரழிவுகளையே ஏற்படுத்திவிடும். நெட்டன்யாகு கூறக்கூடிய முழுமையான வெற்றி என்பது ஒரு மாயையாகும். நெட்டன்யாகு தன்னுடைய தோல்விகளை மூடி மறைப்பதற்காகவே அனைத்தையும் செய்து வருகின்றார் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். புதிய தந்திரங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைது செய்வதற்கான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்களில் இருந்து தங்களுடைய சிப்பாய்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தொடர்ச்சியான ஹெனிபல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே தாக்கி வெடிகுண்டை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றையும் பெரல் வெடிகுண்டை பயன்படுத்தி புல்டோசர் வண்டி ஒன்றையும் அளித்துள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சிப்பாய்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் ஹெனிபல் தாக்குதல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி ஒமரல் காசிம் படையினர் கன்னி வெடிகளையும் பெரல் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் அளித்திருந்தார்கள். அத்தோடு அல்கஸாம் படையினர் கான்யூனிஸின் தெற்கு பிரதேசமான மான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹெனிபல் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அடுத்து அல்கஸாம் படையினர் வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலும் தூஃபா கிழக்கு பிரதேசத்திலும் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளுக்கு எதிரான ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.